உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வாகும் உந்தி பெற உணர்வே நாமாய் உளோம் உந்தி பெற. இது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உபதேச உந்தியார்ல இருக்கிற ஒரு செய்யுள். உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வாகும் உந்தி பெற உணர்வே நாமாய் உளோம் உந்தி பெற. இதுதான் இந்த செய்யுள். நாம் அப்படின்றதே இப்ப பேச்சு மூலமா என்னுடைய எண்ணம் தான் அதை வெளிப்படுத்துகிறது. எண்ணம் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஊடகம். எண்ணங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணங்கள் என்பது உணர்ச்சியின் பிரதிபலிப்புகள். வாழ்க்கையில் நடந்த அனைத்து அனுபவங்களும், இந்த அனுபவங்கள்னு சொன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற அனுபவம் மாத்திரம் இல்ல, இந்த 5 புலன்கள், பொறிகள், உடல், மனம் அனைத்துமாக அனுபவத்துக்கு ஆட்பட்டு எவ்வளவோ கோடி வருடங்களாக இந்த பௌதீக பிரபஞ்சத்துல பலவித ரூபங்கள்ல நாம இருந்து வந்துட்டு இருக்கோம். இதுதான் மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு ஒரு விஞ்ஞான ரீதியா இதை விளக்குறார். இந்த மாதிரி நாம இல்லாத காலமே இல்லை. இப்ப இந்த விளக்கங்கள்லாம் புரியிற ஒரு மனித ஜென்மமாக நம்ம பிறந்திருக்கோம். ஜென்மானாம் நரஜன்மம் துர்லபம்ன்றது ஆதிசங்கருடைய பாட்டுல வருது. பிறவிகளுக்குள்ளேயே மனித பிறவி. ஏன்னா மனித மனம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம். அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், கஷ்டம். அதனால்தான் ஜென்மங்கள் என்னென்னமோ ஜென்மங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல மனித ஜென்மம் ரொம்ப அபூர்வமா நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்படி இந்த கிடைத்திருக்கிற ஜென்மங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விதமான ஊடகம் என்னன்னா தாட்ஸ் தாட்ஸ் தாட்ஸ். எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. எண்ணங்கள் தான் இந்த மனிதனை இந்த உடலுக்குள் கட்டி போட்டு வைக்கின்றது. இதுவாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அனைத்துமே நம்மை பந்தப்படுத்தி வைக்கும் இந்த எண்ணங்கள் தான். ஆனா உண்மையில இந்த எண்ணங்களை அவ்வளவு சுலபமாக தாண்ட முடியுமா? இதுதான் பகவான் ரொம்ப அருமையா நேரா வழியை காமிக்கிறார் இந்த செய்யுள் மூலமா. உணர்வு என்ன உணர்வு? அது ஒரு வெற்று உணர்வு. அந்த உணர்வுக்கு ஒரு வடிவம் கிடையாது, ஒரு சொல் கிடையாது, ஒலி கிடையாது. 5 புலன்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிற எந்த விதமான ஒரு தன்மையும் இந்த உணர்வுக்கு தனியா கிடையாது. இந்த உணர்வுன்றது தானே சுயமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு அறிவு பொருள். அது ஏன் அறிவு பொருள்னு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, நீங்க எதை தொட்டார் சுருங்கி மரத்துல இருக்கிற அந்த இலையை தொட்டா அந்த இலைகள் சுருங்கி விடுகின்றன. ஒரு பூச்சிக்கு முன்னாடி ஒரு குச்சியை வச்சு நம்ம அது வழிய அதனுடைய தடத்தை நம்ம மறைச்சோம்னா அது வழி மாறி எப்படி சுலபமா செல்ல முடியுமோ அப்படி நகர்ந்து போறது. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமுமே தோன்றியுள்ள அனைத்தும் அறிவை வெளிப்படுத்துகிறது. நமக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகள் சுகம் துக்கம், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி 2 விதமான ஆப்போசிட்ஸோட
எப்பவுமே உணர்ச்சி மயமா வந்துட்டு இருக்கு. இங்க எங்கிருந்து வருது எண்ணங்கள், எங்கிருந்து உணர்ச்சிகள் தொடர்ந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க வருதுனாலே அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த இடம் ஒரு சாதாரணமான இடமாக இருக்க முடியாது. அது அறிவையே ஸ்தானமாக கொண்டு, அந்த அறிவுக்கு தனித்த அறிவு, பார்க்கும் அறிவு, கேட்கும் அறிவு, சுவைக்கும் அறிவு, தொடும் அறிவு, தொடும் உணர்வை அறியும் உணர்வு அப்படின்ற இதெல்லாம் இல்லாமல் தானாகவே அனைத்தும் நுட்பமாக உதிக்கும் ஸ்தானத்திலேயே கவனிக்கப்படுகிறார் போல அந்த அறிவே சுயமாக அனைத்து தோற்றங்களையும் உற்பத்தி செய்து அவைகள் இயங்கும் பொழுது அவைகளாக இருப்பதும் அந்த அறிவே. அந்த அறிவுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது, அந்த அறிவுக்குன்னு ஒரு தனி வார்த்தை கிடையாது, ஒலி கிடையாது. அந்த அறிவிலிருந்து தான் இந்த அனைத்து பிரபஞ்சமும் நம்முடைய எண்ணங்களும், ஒரு பூச்சியினுடைய நாட்டமும், ஒரு எறும்பினுடைய நாட்டமும், ஒரு பெரிய நட்சத்திரத்தினுடைய இருப்பும், ஒரு ஆட்டம்னு சொல்லப்படுகிற அணுவினுடைய இருப்பும், அது எவ்வளவு க்ஷண நேரம் இருக்கணுமோ இருந்து மறைந்து போகிற தன்மையும் அனைத்துமே அதிலேயே இருக்கின்றது. அந்த உணர்வு எங்கும் மறைய முடியாது, தோன்றவும் முடியாது, அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற அந்த உணர்வு தான் நம்முடைய மூலம் அப்படின்னு இங்க பகவான் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்றார். இன்னைக்கு இந்த பாட்டை வச்சுதான் நம்ம ஒரு தியானமும் பண்ண போறோம். இந்த சுயுள்ள வச்சுதான் நாம ஒரு தியானமும் பண்ண போறோம். நமக்குள்ள ரத்தம் ஓடுகிறது, சுழல்கிறது, மூச்சுக்காற்று போய் வந்து கொண்டிருக்கின்றது. உடலுக்குள்ள இருக்கிற அவயவங்களும் சரி, மூடி நகம் போன்ற ஒவ்வொரு செல்லும் கூட சரி, நம்ம உடம்புல இருக்கிறது அனைத்தும் தோன்றி இருந்து மறைந்து ஏதோ சக்தி ரூபமாக ஒடுங்கி விடுகிறது. இப்படி தொடர்ந்து அனைத்துமே ஒரு இயந்திர கதியாக தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்களும் தோன்றி பல கோடி வருடங்கள் இருந்து மறைந்து அதே வானிலேயே மறைந்து விடுகிறது. இப்படி அனைத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்கும் இடமாகவும் மறையும் இடமாகவும் எல்லாமாகவும் இருந்து கொண்டு தனக்கென ஒரு வடிவமே அற்று, ஆனால் முழு அறிவை அனைத்தும் மூலமான ஒரு அறிவு. நம்மளுடைய அறிவு எப்படின்னா குறிப்பிட்ட அறிவு, சுட்டு அறியும் அறிவு அப்படின்றா, சுட்டறிவுன்றா. இந்த சுட்டறிவுன்னா என்ன ஆக்சுவலா மீனிங்னா யூனிடைமென்ஷனல், சுட்டிக்காட்டப்பட்டு பார்க்கப்பட்டு ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கப்பட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்னத்தை அறியும் போது நிறைய விஷயங்கள் அறிய முடிவதில்லை. இப்படி நாட்டம் எங்க இருக்கோ, மனத்தினுடைய நாட்டம், அதை மாத்திரம்தான் அறிஞ்சிட்டு இருக்கோம். அனைத்தையும் அறிய முடியலை. நமக்கு புலன்கள் கூட கட்டி போடப்பட்ட மாதிரி இருக்கு. கண்கள் முன்னாடி இருக்கு, பின்பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாமுமே குறையறிவு கொண்ட புலன்களாகவும் குறையறிவு கொண்ட பொறிகளாகவும் மனமாகவும் யூனிடைமென்ஷனலா ஒரே திசையில் ஒரு விதமாகவே சென்று கொண்டிருக்கும் ஒரு ஓட்டம் போல இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிற இது சுட்டறிவு. இது என்ன ஆறுது, தினமும் விழிப்பு நிலையில் காலையில உறக்கத்திலிருந்து, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிக்கும் போது வெளியில எல்லா விவகாரங்களையும் தன்னை அந்த உடலுக்குள்ள இருந்து சிந்திப்பவனாக மாற்றி எதையோ தேடி ஓடி அலைந்து பெற்று பெறாமல் இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இப்படி ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு பிரவுசிங் சென்டர் மாதிரி அது நடந்துட்டே இருக்கு. இது பூரண அறிவே இல்லை. இது போறதே நாம் என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது முடிக்கப்பட்டு
நாம் இதை அனுபவிக்க வேண்டும் என்பது கூட முடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக அந்த பூரண அறிவில் இருந்து கொண்டிருக்கின்றது. பூரண அறிவு ஆகாயத்தையும் உற்பத்தி செய்து ஆகாயத்தில் உள்ள அண்ட பேரண்டங்களிலும் இருந்து நம்முடைய ஒரு எண்ணத்திலும் இருந்து நம்மை பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் சிந்திப்பவனாகவும் மாற்றி தனிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த சுட்டறிவு. ஆனா அனைத்தும் நடக்கும் ஸ்தலம், இடம் பூரண அறிவு. இந்த பூரண அறிவுன்றது பூரண அறிவும் இருக்கும் தன்மைன்னு சொல்லப்படுற ஈஸ்னஸ் ரெண்டும் ஒன்னேதான். இததான் இந்த பாட்டுல பகவான் சொல்றார். உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளதுன்னா என்ன? இருப்பே, வெறும் இருப்பு. ஆழ்ந்த உறக்கத்துல நான் ஆணாகவும் இல்லை, பெண்ணாகவும் இல்லை, மனிதனாகவும் இல்லை, தகப்பனாகவும் இல்லை, பிள்ளையாகவும் இல்லை, என்னவாக இருந்தேன், உயிரோடு இருக்கிறேனா இல்லையான்றது கூட மனமற்று போய் ஒன்றுமே அறியாதவனாக, அறியாமைன்றதே ஒரு தன்மை. எப்படி விளக்கே புகாத இடத்துல இருட்டே அதனுடைய தன்மையா இருக்கும் அந்த இடத்துக்கு, அந்த மாதிரி இந்த மனம் இருண்ட இருள்ல ஆட்பட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கூட எங்கேயோ ஒரு அடித்தளத்துல நம்மளுடைய மனம் அனைத்தும் அறவே மறைந்திருந்தாலும் அடித்தளத்துல எங்கேந்தோ ஏதோ ஒன்று அதற்கும் சாட்சியாக இருந்து காத்தால எழுந்துக்கும் போது நல்லா தூங்கினேன், நல்லா தூங்கல, ஒரே எண்ணங்களா இருந்தது, டிஸ்டர்ப்டா இருந்தது, இப்படின்னு எல்லாம் ஏதோ ஒரு சாட்சி இருந்தால்தான் இதை உணர முடியும். இந்த மாதிரி எல்லா அனுபவங்களுக்கும் எப்படி எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வெற்று ஆகாயம் இருக்கிறதோ அது போல ஏதோ ஒன்று சாட்சி ரூபமாக, அது வெறும் சாட்சி இல்லை, விளக்கமாகவே அறிவு ரூபமாகவே தனி வடிவமற்று தனி ஒலியற்று அது இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த இருப்பு. இந்த இருப்பு இல்லாமல் போகவே போகாது. அதனால்தான் ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற நாம உற்பத்தியார அந்த ஸ்தானம் இருப்பாகவும் அறிவாகவும், அதனோட தன்மை அறிவு, வெறும் இருப்பு இல்லை, தானே சுயம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒரு அறிவு. அதற்கு முன்னாடி நாம் பார்க்கின்ற இந்த சூரியன் கூட ஒரு அறிவு பொருள் இல்லை, அது ஒரு ஜட பொருள். அதுக்கு ஒரு காலத்துல அது மறைஞ்சு போயிடும், எல்லாமுமே மறைஞ்சு போயிடும். ஆனா இது போகவும் போகாது, உற்பத்தியாகவும் ஆகாது. உற்பத்தி, ஒடுக்கம், அழிவு, தேய்வு, குறைவு எதற்கும் ஆட்படாத, காட்சி பொருளாக மாறாத ஒரு மெய்யுணர்வு, உண்மை உணர்வு. அததான் இங்க சொல்றார். உள்ளது உணர உணர்வு, அது மெய்யுணர்வு, உண்மையான உணர்வு. நாம் என்றைக்கோ இறந்து விடுவோம். ஆனால் அந்த இறத்தல் கூட இந்த ஐம்பூதங்களால கட்டப்பட்ட இந்த தேகத்துக்கு நடக்க போறது. அந்த எண்ணங்கள் இந்த உடல்ல இருந்து மறைஞ்சிட போகுது. ஆனா அந்த திங்கிங் மெக்கானிசம் எங்கேயோ இருந்து கொண்டிருக்க போகுது. திருப்பி தகுந்த காலத்துல உடனே இன்னொரு தேகத்துல போய் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ள போகிறது. ஏன்னா வந்துதான் ஆகணும். எந்த ஒரு வேகமும், எந்த ஒரு ஈடுபாடும், எந்த ஒரு நாட்டமும் இங்கு அவ்வளவு சுலபமாக மறைந்து விட முடியாது. அதனாலதான் நம்ம எண்ணிலா பிறவிகள் எடுக்கிறோம் அப்படின்றது இங்க ஒரு அப்பட்டமான உண்மை, நிதர்சனமான உண்மை. இங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இவைகள் இப்படி தோன்றி மறைந்து கொண்டிருக்கும் ஒரு தனி உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும், தனி உடம்பு மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த மனமோ உடலோ உலகங்களோ நாம் அன்று உணர்வே நம்முடைய தன்மை. இதான் இந்த பாட்டுல சொல்றார். உள்ளது உணர உணர்வு வேறின்மை. உணர்வு தனியா ஒரு பொருள் கிடையாது. உணர்வுல இந்த உடலும் மனமும் உலகங்களும் வந்து போயிட்டு இருக்கு, எல்லாம் ஒன்னா வருது. ஒரு எண்ணமே அனைத்தும், எண்ணமே நான், எண்ணமே நான் என்னும் காண்பவன், எண்ணமே காணப்பட்ட காட்சி, எண்ணமே காணும் தன்மை. இப்படி முப்புடிகளாகவும்
காண்பவன் காணப்பட்ட காட்சி அப்படி என்பவைகளாகவும் தொடர்ந்து அதிலிருந்து தான் வருது. அதற்கு அப்பால ஒண்ணுமே இல்லை. அததான் சொல்றாரு, உள்ளது உணர்வாகும் உந்தி பெற. இருக்கிறது, இருக்கும் பொருள், உண்மையான வஸ்து, சத் வஸ்து. உள்ளதுன்னா சத்துன்னு அர்த்தம். அந்த சத் வஸ்து உணர்வு தான் நாமம்னு சொல்லப்படுற ஒலியற்ற, வார்த்தையற்ற, ரூபம் என்று சொல்லப்படுகிற தனி காட்சியற்ற, தனி தோற்றமற்ற அந்த உணர்வு தான் உள்ள பொருள். உணர்வே நாமாய் உளவும் முந்தி பெற. நம்மளுடைய அதிஷ்டானம், அதாவது ஆதாரம், மூலம் உணர்வே. இதுதான் பகவான். உண்மை உணர்வு, பேருணர்வு, மெய்யுணர்வு, இப்படின்னு பலவிதமா இதை வர்ணிக்கப்பட்ட. ஆனா அதனோட தன்மை என்னன்னா இருப்பு, இன்மைன்றதே இதற்கு கிடையாது. இததான் இப்ப நம்ம தியானமா பார்க்க போறோம். இந்த தியானம் என்ன? நாம் என்னும் உணர்வின் மேல், உள்ள பொருளின் மேல் தியானம். இதுதான் இதனுடைய தலைப்பு. நாம் என்னும் உள்ள பொருளின் மேல் தியானம். சரி, என்ன தியானம், என்ன பண்ண போறோம்? தியானம்னாலே என்ன அடிப்படை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தியானத்திலையுமே நாம அடிப்படையா வச்சுக்க போறது 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒன்னு மணி ஓசை, அது வெளியிலிருந்து ஒலித்து கொண்டே இருக்க போகிறது. இன்னொன்னு என்ன? நம்மளுடைய ஓன் சுவாசமே, நம்மளுடைய மூச்சை போறது வரது. இதை மனத்தால வெறுமனே கவனிக்க போறோம். இதை நம்ம சுவாசித்து கவனிக்க போறதில்ல. வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு தலையை நேராக வைத்துக் கொண்டு சாய்ந்து உட்கார்ந்துக்கலாம். ஆனா தலை சாயக்க கூடாது எங்கேயும். அந்த மாதிரி 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஒரு தியானம் பண்ண போறோம். இந்த தியானம் உணர்வே நாமாய் உளவும் உந்தி பெற. இந்த உணர்வே உணர்வு தியானம், நாம் என்னும் உணர்வின் மேல் தியானம். இதுதான் இப்ப பண்ண போறோம் தியானத்தினுடைய தலைப்பு. இதுல என்ன பண்ண போறோம்? கண்களை மூடினாலே என்ன ஆக போறோம்? கண்களை மூடுபவன்ற ஒரு நினைப்பு மூலமா தான் மூட போறோம். அதுவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கே நம்ம கொடுத்துக்கிறோம். சோ செய்பவன் இருக்கான், மூடுபவன் இருக்கான். இதுவே எண்ணம் மூலமாக உந்தப்பட்டு நாம் தனித்து ஒதுங்கி செய்கின்றோம். இந்த மாதிரி செய்தல் எல்லாமே நினைத்தல்கள் மூலமா தான் நடக்கிறது. இந்த மாதிரி நினைத்தல்கள், இந்த மாதிரி செய்தல்களாகவும் வரலாம். மற்றபடி பழைய ஞாபகங்கள் வரலாம், அனுபவங்களை ஒட்டி விட்டு பேச்சு வரலாம். எல்லாமே எப்படி வரப்போறது? எண்ணங்களா தான் வரப்போறது. இப்படி எண்ணங்கள் எது தோன்றினால் என்ன, மறைந்தால் என்ன, இவைகள் அறிவினுடைய சிதறல்கள். சத் வஸ்து, சித் வஸ்து. சத் என்பது உள்ளது, இருப்பது, இருக்கும் தன்மை. அதுல அதனுடைய மற்றொரு சுபாவம் அல்லது தன்மை என்றது என்ன? சித். அறிவு ரூபமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அறிவுன்னா என்ன? அது எங்கேயுமே உற்பத்தி பண்ணப்படல, தானாவே ஸ்புரித்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி ஸ்புரிக்கிறது? நம்மளுக்கு வர எண்ணம் ஆக்சுவலா என்ன வருதுன்னா, அத நாம்னு நம்ம ஓனர்ஷிப்போட, பாவத்தோட அது உற்பத்தி ஆக போறது. நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்ல, நினைச்சுட்டே இருக்க போறோம். எனக்கு அது முடிஞ்சிடணும், முடிஞ்சிடணும்ன்றது, எனக்கு முடிஞ்சிடணும்ன்றதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? நாம். இன்னும் கொஞ்ச காலத்துல ஏதாவது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை வந்ததுன்னா யாருக்கு சரியானது தான்? நாம். இப்படி எல்லா எண்ணங்களும், எல்லா பழைய அனுபவங்களுடைய ஞாபகங்களும், எல்லா எதிர்கால திட்டங்களும், காலங்கள், பழைய அனுபவங்கள், யோசனைகள், தன்னை மேம்படுத்திக் கொள்ளுதல், ஆன்மீகமாக கூட மாறுதல், இப்படி அனைத்துமே எப்படி வரப்போறது? உங்களுக்கு எண்ணங்களா தான் வரப்போறது. இந்த எண்ணங்கள் வந்தாலே நாம், நமக்கு தான், எனக்கு தான், இப்படித்தான் வரப்போறது. இப்படி வருகின்ற அனைத்து எண்ணங்களும் முக்கியமல்ல. ஆனா அந்த அனைத்து எண்ணங்களுக்கும் வேறாக, மூலமாக இருப்பது அந்த உண்மை உணர்வு. அந்த உண்மை உணர்வுனால தான் இது வருதுன்றது. எண்ணம் எழும்பும் போதே எண்ணமே அதை உணரணும். இதுதான் இப்ப பண்ண போற தியானம். இப்படி நம்ம பல விதங்கள்ல புடம் போட்டுட்டே இருக்கணும். புடம் போட்டு தான் இந்த எண்ணங்கள் எண்ண கடல் அலைகள்ன்றது ஓயும், தானாகவே ஓயும்.
தானாக ஓய்ந்து ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். எதற்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. அதுங்க ஒரு மனிதன்றவனே கிடையாது. எண்ணங்கள் தான் மனிதன். எண்ணங்களால கட்டப்பட்டவன் தான் மனிதன். அனுபவங்களாலையும் பழைய நினைவுகளாலையும் வாசனைகள்னு சொல்லப்படுற பதிவுகளாலையும் கட்டப்பட்டதுதான் நாம்ன்ற இந்த அமைப்பு. எழும்புபவை அனைத்தும் நாம்ன்றதுதான். ஆனா அது அதனுடைய அடித்தளத்துல இருப்பது ஒரு உண்மை அறிவு உணர்வு. அந்த உண்மை அறிவு உணர்வு இருப்பு உணர்வாக இருக்கிறது. அதனால இங்க எந்த எண்ணம் வந்தாலும் அதை பாராட்டாம, எந்த திட்டங்கள் புரிஞ்சாலும் அதை பாராட்டாம, உடனே என்ன பண்ணணும்? ஞாபகம் வந்த உடனேயே, எண்ணம் எழும்பும் போது ஞாபகம் வந்த உடனேயே நாம் என்பது அறிவு பொருள், நாம் என்பது இருப்பே, வெற்றிருப்பே, காட்சியற்ற ஒலியற்ற வார்த்தையற்ற வெற்றிருப்பே. ஆனால் அது அறிவிருப்பு, சித் அப்படின்றத உடனே உணர்ந்து, அதை உணர்ந்த உடனேயே நமக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்க சுவாசத்தை பார்க்கலாம். அப்படி அதை பார்க்க முடியலன்னா வெளியிலேருந்து கேட்கிற அந்த ஒலி மூலமாக திருப்பி அந்த வெற்று உணர்வு மேல நம்மளுடைய நாட்டத்தை பதிக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கமெண்ட்டும் கிடையாது, விமர்சனமும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த எண்ணங்கள் வந்தாலும் அடித்தளத்தில் இருப்பது அந்த உண்மை உணர்வு. அதற்கு அப்பால் வேறு ஒன்றுமே இல்லைன்றத அது எழும்பும் போதே நம்ம உணரணும். அதுக்குதான் இந்த தியானம் பண்ண போறோம். அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. கடைசியில நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீங்க முள்ளமா கண்களை திறந்து எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், எதை பற்றியும் திட்டமிடாமல் அப்படியே இதுல இருந்து வெளியில வந்து இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன். இந்த தியானத்தினுடைய பெயர் என்ன? நாம் என்னும் உணர்வின் மேல் தியானம். அதுதான் இதனுடைய தலைப்பு. பண்ணுங்க. கடைசியில நானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க கண்களை திறக்கலாம்.
கண்களை மூடியே வச்சுக்கோங்க. மனத்தை அதன் போக்கில் செல்ல விடுங்கள். எப்படி போறதோ அப்படி போட்டோம். எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லையும் மனத்தை வைக்க வேண்டாம். மூச்சை கவனிக்கிறத நிறுத்திருங்க. நிறைய அவகாசம் எடுத்துக்கோங்க. எந்த எண்ணங்கள் வந்தாலும் எண்ணுபவன் இல்லாமல் எண்ணங்கள் வராது. எண்ணுபவனும் எண்ணமும் ஒன்றே. நமக்குள்ள தோன்றாமல் இருந்த அந்த தருணங்கள்ல இருந்த அந்த மூலமான மெய்யுணர்வு என்பதுதான் நம்முடைய உண்மையான தன்மை. அந்த மெய்யுணர்வு, உள்ள உணர்வு, இருப்புணர்வு, அறிவுணர்வு எல்லாமுமே காட்சிகளற்ற, ஒலிகள் வார்த்தைகளற்ற ஒரு பேரிருப்பாகும். அதுக்குள்ள கரையதான் முடியுமே தவிர அது ஒரு தனி மனமாகவோ மனிதனாகவோ இருந்து காட்சி பொருளாக மாற்றி நம்மளுடைய எண்ணங்களுக்குள் அதை அடைத்து வைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் அதனுடைய உண்மை. சில க்ஷணங்கள் பொறுமை காத்து அதுக்கப்புறம் நீங்களாகவே உள்மூச்சு வெளிமூச்சுன்னு சுவாசிச்சு ஒரு 10 தடவை உள்மூச்சு வெளிமூச்சுன்னு சுவாசிச்சு 10 சுவாசங்களை கான்சியஸா நினைவோட பார்த்து அதுக்கப்புறம் மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் உங்களுடைய முகத்தை நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு மிக மிக மென்மையா கண்களை தரங்க. உடம்பையும் கொஞ்சம் கை காலெல்லாம் நீட்டி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. எந்த கருத்து கூறுதல்கள் மூலமாகவும் மனத்தை கிண்டி கிளறி எழுப்பாமல், எந்த கருத்துக்களும் கூறாமல், எந்த மார்க்கும் போடாமல், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன், நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக மிக மென்மையாக காரியங்களில் ஈடுபடுங்க. முக்கியமா தியானம்ன்றது எப்படி ஒரு தங்கத்தை உருக்கி புடம் போடுகிறார்களோ அந்த மாதிரி மனம் வாசனை கடல்கள்ல மூழ்கி பிறவைகளா இருந்துருக்கு. ஞானம் என்பது என்னமோ புதுசா இன்னொரு இடம் கிடையாது. மனம் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு புது விதமான ஸ்தலம் கிடையாது. அது ஒரு புது ஸ்தலம் கிடையாது. புதுசா என்னவோ இந்த உடம்புக்கோ மனசுக்கோ ஆயிட போறதில்லை. இவைகள் அனைத்துமே தோற்ற பொருட்கள். இது உண்மையா இருந்தா தூக்கத்துல போகாம இருக்கணும். உலகத்தோட சேர்ந்து மனம் போயிடுறது. பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தனி இருப்பு இல்லவே இல்லை. இங்க எதுவுமே தனியா ஒரு அறிவு பொருள் இல்லவே இல்லை. அதுதான் அந்த உண்மை உணர்வோட லட்சணம். அந்த தியானம் தான் இப்ப பண்ணியிருக்கோம். அடுத்த சசங்கத்துல இன்னொரு தியானம் மூலமா இன்னொரு செயலோட நம்ம சந்திப்போம்.